வணக்கம். நிஃப்டியோட அனாலிசிஸ் பார்த்துடலாம். இன்னையோட ட்ரேடிங் பேட்டர்னும் நாளைக்கு நிஃப்டி எப்படி மூவ் ஆகும், எந்தெந்த டைரக்ஷனுக்கு எல்லாம் போகும், என்னென்ன லெவல்ஸ் வரைக்கும் ரீச் ஆகும் அப்படிங்கறது இந்த வீடியோ குயிக்கா பார்த்துடலாம். ஓகே. ஸோ நேற்றுக்கு வீடியோ என்ன சொல்லியிருந்தோம்னா, நம்ம நேற்றுக்கு எந்த ரேஞ்சில் எதிர்பார்த்தோமோ அதே ரேஞ்சில் தான் நிஃப்டி இன்னைக்கு ஓப்பன் ஆயிருந்துச்சு. ஓகே. ஸோ நம்ம நேற்றுக்கு வீடியோ என்ன சொல்லியிருந்தோம், நிஃப்டி இந்த சேனல் பேட்டர்னுக்குள்ள ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த ஒரு சின்ன சேனல் பேட்டர்ன் இருக்குல்ல, 1 ஹவர்ல ஒரு பெரிய சேனல் பேட்டர்னும் அதுக்கு இன்சைட்ல இந்த இந்த ஒரு சின்ன சேனல் பேட்டர்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ரேஞ்சு கிட்ட இது வரைக்கும் வந்திருக்க நிஃப்டி இன்னைக்கு இந்த ரேஞ்சு கிட்ட ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறது தான் நேற்றுக்கு வீடியோல சொல்லியிருந்தோம். ஓகே. ஸோ எக்ஸாக்டா அந்த ரேஞ்சில் தான் நிஃப்டி ஓப்பன் ஆயிருந்துச்சு. டெலகிராம்ல கூட லைவ்லையும் அதே தான் அப்டேட் பண்ணியிருந்தோம். ஓகே. ஸோ டெலகிராமோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டோம். உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டோட அப்டேட் வந்து டேரக்டா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். ஓகே. சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ மார்க்கெட் நம்ம இன்னைக்கு என்ன எதிர்பார்த்தோம், இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும் எதிர்பார்த்தோம். அதான் மார்னிங் ஷேர் பண்ணிடுறோம். இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்னு எதிர்பார்த்தோம். அது வந்து ஓப்பன் ஆகி டைரக்டா ஒரு கால் கொடுத்து இந்த சப்போர்ட் வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் இந்த சப்போர்ட்ல இருந்து மறுபடியும் இந்த ரெசிஸ்டன்ஸை நோக்கி போகும் அப்படிங்கிறது நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனா இருந்துச்சு. ஓகே. இந்த சேனலுக்குள்ளே இன்னைக்கும் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறது தான் பார்த்துருந்தோம். ஸோ பர்ஃபெக்டா இதுல இருந்து எந்த டிவிஷனுமே இல்லாம டைரக்டா இந்த சேனல் படங்குக்கு டைரக்டாவே நிஃப்டி வந்துருந்துச்சு. பார்த்திருப்போம். ஸோ இதுல இருந்து இது வரைக்கும் ப்ராப்பரா நிஃப்டி வந்துருந்துச்சு. ஸோ இதுல இருந்து இதை பிரேக் பண்ணுச்சுன்னா டவுன் ட்ரெண்டும், இல்ல பிரேக் பண்ணாம சப்போர்ட் முடிச்சதுல மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ் நோக்கி போகணும் அப்படி பார்த்து ஷேர் பண்ணியிருந்தோம். பட் இன்னைக்கு வந்து ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் எஸ்கலேட் ஆகிட்டு இருக்கிறதுனால நிஃப்டியில ஒரு பெரிய ஃபால் பார்க்க முடிஞ்சது. ஓகே. இந்த ரேஞ்சையும் இன்னைக்கு பிரேக் பண்ணிருக்கு. இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் கொடுத்திருந்த டார்கெட் இது வரைக்கும் நிஃப்டி ரீச் ஆயிருந்துச்சு. ஓகே. பர்ஃபெக்டா இது வரைக்கும் வந்துருந்துச்சு. ஸோ அதுலயும் ஒரு நல்ல சப்போர்ட் இருந்துச்சு. அந்த சப்போர்ட் வந்து பவுன்ஸ் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு. ஆனா அந்த ரேஞ்சிலையும் ஸோ இதுல இருந்தும் இந்த ஒரு ஒரு டீசென்டான சப்போர்ட் இது இதுல ரீச் ஆகும்போது இதுல இருந்து ஒரு பவுன்ஸ் பேக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு. ஓகே. ஒரு பவுன்ஸ் பேக் ஆயிருந்துச்சுன்னா 25,790 வரைக்கும் வந்திருக்கலாம். இதையும் பிரேக் பண்ணும் பட்சத்துல அடுத்த நம்மளோட லெவல் 25,590 இருந்துச்சு கீழ் டவுன் சைட்ல. ஓகே. ஆனா நிஃப்டி தொடர்ந்து டவுன் ட்ரெண்டே போயிட்டு இருந்தனால இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி நம்மளோட அடுத்த ரேஞ்சுக்கு வந்துருச்சு. நம்ம இது வரைக்கும் தான் மேக்ஸிமம் எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. 25,590 வரைக்கும் தான் நம்மளோட எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இதுலயே மார்க்கெட் கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தா கூட 25,590 ரேஞ்சில் ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஓகே. சார்ட்லேயே பார்த்துடலாம். 15 மினிட்ஸ்ல பார்ப்போம். ஓகே. 25,590 ரேஞ்சில் ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. இதான் நம்மளோட ஃபைனல் லெவலாக இருந்துச்சு. ஓகே. இந்த ரேஞ்சில் பிரேக் பண்ணி இந்த சேனல் பேட்டர்ன்ல இருந்து நம்ம இங்க வரணும் எதிர்பார்த்தோம். இது வரைக்கும் வரணும் எதிர்பார்த்தோம். இதுல இருந்து ரிவர்சலுக்கான பாசிபிலிட்டி ஜாஸ்தியா இருக்குன்னே பார்த்துருந்தோம். இது பிரேக் பண்ண டவுன் ட்ரெண்ட் பார்த்தோம். ஆனா பிரேக் பண்ணி ஃபர்ஸ்ட் டார்கெட் இது வரைக்கும் வந்துச்சு. செகண்ட் டார்கெட் இங்க வரணும், அது வரைக்கும் வந்துருந்துச்சு. ஓகே. இதுல ஏதாவது அட்லீஸ்ட் சப்போர்ட் எடுக்கும் அப்படிங்கிறது தான் எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. அதே சப்போர்ட் இருக்கிறதுனால ஒரு நல்ல ஸ்ட்ராங்கா சப்போர்ட் இருக்கிறதுனால பட் நிஃப்டி தொடர்ந்து இன்னைக்கு டவுன் ட்ரெண்ட் கொடுத்து ஒவ்வொரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோனையும் பிரேக் பண்ணி ஃபைனலா 450 அப்படிங்கிற ரேஞ்சையும் கூட இன்னைக்கு பிரேக் பண்ணிருக்கு. ஓகே. ஸோ இதையும் பிரேக் பண்ணிருக்கு. இதுக்கு வந்து ரெண்டே ரீசன்ஸ் தான். 1 ஹவர்ல மாத்திக்கிறேன். ரெண்டே ரீசன் தான். மேஜரா பார்த்தோம்னா 2 ரீசன் தான் சொல்லலாம். ஒன்னு வந்து 3 ரீசன். ஒன்னு வந்து ஃபெட் ஈவெண்டோட அது ஒன்று, பிளஸ் வந்து மெயின் ரீசன் வந்து ஜியோ பொலிட்டிக்கல் தான். ஈரானும் யூஎஸோட போர் அந்த வார் வந்து எஸ்கலேஷன் இருக்கிறனால நேற்றுக்கோட ட்ரம்போட ஸ்பீச்சும் இந்த வீக்ல ஒரு அட்டாக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தனால மார்க்கெட் பெருசா ஃபால் ஆயிருக்கு. அது ஒரு ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் டெக்னிக்கலா பார்த்தோம்னா பேங்க் நிஃப்டி வந்து நிஃப்டியோட மூவ்க்கு சப்போர்ட் பண்ணும் தானே. ஆனா பேங்க் நிஃப்டி ஒரு ப்ராப்பரான ரெசிஸ்டன்ஸ் லெவல நேற்றுக்கு க்ளோசிங்ல ரீச் ஆயிருக்கு. ஓகே. அதையும் பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு நிமிஷம். பேங்க் நிஃப்டியில ஒரு ப்ராப்பரான ரெசிஸ்டன்ஸ்ல வந்து நேற்றுக்கு ரீச் ஆயிருக்கு. இன்னைக்கு ஓப்பனிங் அந்த ரேஞ்சில் தான் அமைஞ்சது. பார்த்தோம்னா நம்ம இது ஏற்கனவே ஒரு 2 நாள் முன்னாடி உள்ள வீடியோல பேங்க் நிஃப்டியை பத்தி அனலைஸ் பண்ணும்போது சொல்லியிருக்கோம். இந்த ரேஞ்சை பேங்க் நிஃப்டி பிரேக் பண்ணும்போது அடுத்தால ஹையஸ்ட் பாசிபிலிட்டிஸ் இது வரைக்கும் போகலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்கோம். 61,500ங்கிறத சொல்லியிருக்கோம். ஓகே. 61,500 600ங்கிறத சொல்லியிருக்கோம். ஆனால் 650 வரைக்கும் போயிருக்கு. இது வரைக்கும் பேங்க் நிஃப்டி போகலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். அது ஏன்னா இது ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. இது வீக்லி சார்ட்ல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 2 3 வருஷம் 2022ல இருந்து இந்த ஜோன்ல ரிஜெக்ஷன் தான் வந்துட்டு இருக்கு பேங்க் நிஃப்டில. ஓகே. ஸோ இந்த இந்த சேனல் பேட்டர்னுக்குள்ள தான் பேங்க் நிஃப்டியோட என்டையர் டிராவலும் அமைஞ்சிட்டு இருக்கு. எப்போ 2022ல இருந்தே. ஸோ இதுல ரிஜெக்ஷன், இந்த சப்போர்ட், மறுபடியும் ரிஜெக்ஷன், இந்த சப்போர்ட். ஓகே. இந்த ரிஜெக்ஷன் வந்து ப்ராப்பரா ஒர்க் ஆகிட்டே இருக்கு. ஓகே. ரிஜெக்ஷன் ஒன்ல அந்த ரேஞ்சுக்குள்ளே சைட்ல டிராவல் ஆயிருக்கு, இல்ல ரெசிஸ்டன்ஸ் டச் பண்ணும்போது ரிஜெக்ட் ஆகி கீழே வந்திருக்கு, சப்போர்ட்ல வந்து பவுன்ஸ் பேக் ஆகி மேல வந்திருக்கு. தொடர்ந்து
இதே தான் பல வருஷமா இந்த ரேஞ்சில் தான் நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த லைன் அப்படியே கனெக்ட் பண்ணி இங்க கொண்டு வரும்போது இந்த ஜோன் தான் இன்னைக்கோட இப்போதையோட ரெசிஸ்டன்ஸா இருக்கு. இப்போ பேங்க் நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது அந்த ஜோன் பக்கத்துல தான். ஓகே, சரியா பாத்தீங்கன்னா நேற்றையோட க்ளோசிங் கரெக்டா அது வரைக்கும் போய் அந்த லைன் வரைக்கும் போய் க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு அந்த ட்ரெண்ட் லைன்ல இருந்து ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ இதை நம்ம பழைய மாதிரி ட்ரெண்ட் கண்டினியூ ஆகணும்னு எதிர்பார்த்தோம்னா, இந்த சேனல் பேட்டர்ன்லேயே டிராவல் ஆகணும்னு எதிர்பார்த்தோம்னா இப்போ என்ன நடக்கணும், இந்த ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து ரிஜெக்ஷன் கொடுத்து மறுபடியும் சப்போர்ட் நோக்கி போகணும். அதுதான் நடக்கணும், அப்படிதானே? ஸோ அதான் நடந்துட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டி ஒரு பெரிய ஃபால் நோக்கி போயிட்டு இருக்கு. ஓகே, ஆனா இருந்தாலும் இதுல இருந்து ரிஜெக்ஷன் கொடுத்து டைரக்டா சப்போர்ட்டுக்கு தான் போகணும் அப்படிங்கறதெல்லாம் இல்லை. ஓகே, இதுலயே சைட்வேஸ்ல மூவ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. பட் ஆனா இதுல ரிஜெக்ஷன் கொடுத்து ஃபால் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி ஜாஸ்தியா இருக்கு. ஃபால் ஆகி பெரிய டவுன் சைட் கொடுக்கலனாலும் ஒரு 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 டீசென்டான ஒரு சில டவுன் சைட் கொடுத்து மூவ் ஆயிட்டு இருக்கலாம். இப்போ நம்ம வாட்ச் பண்ண வேண்டிய லெவல் இதுதான், 60,175. இதை பிரேக் பண்ணிச்சுன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி 57,000 வரைக்கும் வரலாம். ஓகே, 57,000 வரைக்கும் வந்து இதுல சப்போர்ட் எடுத்து போகலாம். இதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா ஒரு பெரிய பலன் எதிர்பார்க்கலாம். அந்த சப்போர்ட்டை நோக்கி 53,000 நோக்கி பேங்க் நிஃப்டி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் நிறையவே இருக்கு. இதுல ஒரு சப்போர்ட் இருக்கு 60,230 இருக்கும். இதுல ஒரு சப்போர்ட் ரேஞ்ச் இருக்கு. இந்த ரெண்டு சப்போர்ட்டும் ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போதைக்கு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இதுல இருந்து டவுன் சைடு இது வரைக்குமே கூட நாளைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுதான் பேங்க் நிஃப்டியில உள்ள ட்ரெண்டு. ஸோ இதுதான் நிஃப்டியையும் இன்னைக்கு கீழே பெருசா ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு புஷ் பண்ணியிருக்கு. ஸோ நாளைக்கு நிஃப்டியும் எப்படி இருக்கலாம்னா, நிஃப்டியிலே கூட பார்த்தோம்னா ஒரு நிமிஷம். ஓகே, நிஃப்டியிலே நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம்ல, இது ஒரு சேனல் பேட்டர்ன். இந்த சேனல் பேட்டர்ன்ல தான் நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருந்துன்னு பார்த்துருப்போம். அதுல இருந்து இன்சைட்ல ஒரு சின்ன சேனல் பேட்டர்ன் கொடுத்து இதுல அப்படி நம்ம இதுலயே ரிஜெக்ஷன் எதிர்பார்த்தோம். இதுல ரிஜெக்ஷன் கொடுத்து 25,000 வரைக்கும் வரணும்னு தான் நம்ம எதிர்பார்த்தோம். ஆனா இதுல பிரேக் அவுட் கொடுத்து மேல போயிருந்துச்சு. இது வரைக்கும் வந்துருக்கு. இப்போ அந்த பிரேக் அவுட் ஃபெயில் ஆகி மறுபடியும் நம்ம சேனல் பேட்டர்னுக்குள்ளேயே வந்து செட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் இண்டிகேட் பண்ணுதுன்னா இந்த சேனல் பேட்டர்ன் இப்போ ஒர்க் ஆகுது. இதுல இருந்து ரிஜெக்ஷன் தொடர்ந்து கீழே டவுன் ட்ரெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு ப்ரீவியஸா நிஃப்டி வந்து எந்த இடத்துல இருந்து அப் ட்ரெண்ட் கொடுத்து போயிருந்ததுன்னா, தொடர்ந்து ஒரு ஃபால் வரும்போது இந்த ரேஞ்ச் தான் 25,450 ஒரு சப்போர்ட்டா இருந்துச்சு. இந்த ரேஞ்சில இருந்து நிஃப்டி வந்து அப் ட்ரெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருந்துச்சு லாஸ்ட் 3 டேஸா. இன்னைக்கு அந்த ரேஞ்சும் பிரேக் ஆகிருக்கு. அதையும் பிரேக் பண்ணி அதுக்கு கீழே நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும் பட்சத்துல நாளைக்கு எப்படி இருக்கலாம், இந்த ரேஞ்சை 450 ரீடெஸ்ட் பண்ணி தொடர்ந்து நிஃப்டி ஃபால் ஆகி 25,150 ரேஞ்சுக்கு குயிக்கா வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு நிஃப்டியில. ஓகே, இதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா நம்ம அடுத்த ரேஞ்சு 25,000க்கு நிஃப்டி ஃபால் ஆகும். இந்த ரேஞ்ச் 25,000. ஓகே, 25,000க்கு நிஃப்டி ஃபால் ஆகுறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. இந்த ட்ரெண்ட் லைனை இந்த சேனல் பேட்டர்ன் பேஸ் பண்ணி ஒருவேளை ஒரு சின்ன அப் ட்ரெண்ட் நாளைக்கு வருது அப்படின்னாலும் கூட மறுபடியும் இந்த பேட்டர்ன்ல இதுல போய் ரிஜெக்ஷன் எடுத்து மறுபடியும் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ எப்படி பார்த்தாலும் கீழே நிஃப்டி வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் இப்போதைக்கு ஜாஸ்தியா இருக்கு. மறுபடியும் நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்த இதே சேனல் பேட்டர்னுக்குள்ள மறுபடியும் செட் ஆயிடுச்சு. ஸோ டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுது. இதுல இருந்து 25,150யும் 25,000 அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மார்க்கெட்ல. ஓகே, ஸோ நாளைக்கு எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு பார்க்கலாம். நாளைக்கு மறுபடியும் இந்த 450 ரீடெஸ்ட் பண்ணி ரிஜெக்ட் பண்ணி இன்னையோட லோவை கட் பண்ணும்போது நம்ம டெஃபினட்டா இந்த ரேஞ்சையும் நிஃப்டியில வரும் நாட்களில் எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ தொடர்ந்து வீடியோ போஸ்ட் பண்றதுக்கு யூடியூப சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைவ் மார்க்கெட் அப்டேட்டுக்கு சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, உங்களோட வியூஸ் ஒப்பீனியன் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.